ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான காடை பிரியாணி. இந்த காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். காடை பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். நல்லா கழுவி எடுத்த 3 காடை, 1 மணி நேரம் ஊற வச்சு 2 தடவை கழுவி எடுத்த வீட்டுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசி. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 400 கிராம். 400 கிராம் அரிசிக்கு 800 கிராம் தண்ணி, அதாவது 1க்கு 2 அப்படிங்கிற அளவு. பொடிசாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, நீலவாக்கில் நறுக்கின 4 பெரிய வெங்காயம், நீலவாக்கில் நறுக்கின 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா தழை, 1 கைப்பிடி மல்லித்தழை, 4 டேபிள் ஸ்பூன் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். நான் பிரியாணிக்கு எப்போவுமே மஞ்சள் தூள் மசாலா சேர்க்க மாட்டேன். ஏன்னா மல்லி அரைக்கும் போதே நான் அதில் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சிருவேன். 75 மில்லி ஓகே ஆயில், 2 ஸ்பூன் நெய். தாளிக்கிறதுக்கு பட்டை வகை, சாப்பாட்டுக்கு தேவையான அதாவது பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு, விதைகள் எடுத்த 1 மூடி எலுமிச்சம்பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுடுவோம். நான் இப்போ கேஸை ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு ஓகே ஆயிலை இப்போ சேர்த்துக்குவோம். எண்ணெயோடவே 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குவோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா 3 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை வகையை போட்டு தாளிச்சுக்குவோம். நான் பட்டை வகையை சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிக்குவோம். அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தடவை வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா கூழாக நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, புதினா, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இதையும் வதக்கி விட்டுக்குவோம். புதினா மல்லித்தழை இந்த அளவுக்கு வதங்கின உடனே நாம் எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்குவோம். ஒரு தடவை கிளறி விட்டுக்குவோம். தயிர் சேர்த்து 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்துக்குவோம். இது கூடவே காடையவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். காடை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காடை மசாலாவோட சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருவோம்.
இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்த உடனே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ ஒரு தடவை ஃபைனலாக கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள், காடை வதக்கும் போதே நல்லா வெந்துருச்சு. உடம்பு ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோம்னா அல்லது வெயில் அலைஞ்சு கண் எரிச்சல் ஓவராக இருந்தால் இந்த காடையை வாங்கி சமைச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன குழந்தைங்க, அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லது. காடை விலை மலிவு மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்பவே சத்து, ரொம்பவே குளிர்ச்சியானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மூடியை போட்டு மூடிடுவோம். விசிலையும் போட்டுருவோம். அவ்வளோதான். இனிமேல் ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இந்த மாதிரி பிரியாணியை கிளறி கொடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடி பிடிக்கலை, குழையவும் இல்லை. நம்மளுடைய காடை பிரியாணி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை இனி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணியை நான் இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கு வெங்காய பச்சடி ரெடி பண்ணியாச்சு. சேர்த்து சாப்பிட ஆப்பிளும் கட் பண்ணியிருக்கு. மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.